பிஹைண்ட் வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். என் பேர் அதர்வா. பானா காத்தாடி படத்தோட கதாநாயகனா நடிக்கிறேன். பானா காத்தாடி இது ஒரு படமா நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு லைஃப், ஒரு யூத்தோட லைஃப். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 20 years of ஏஜ்ல பாய் ஓ கேர்ள் போத் ஆஃப் தெம் இந்த லவ் ஆர் இன்ஃபாக்சுவேஷன் எப்பவுமே இருக்கும். அண்ட் திஸ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் லவ். அண்ட் இது இந்த 20 years old பாய் ஸ்கூலில் படிக்கிற 12th standard பையன் when he falls in love அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான். ராயபுரமில் ஒரு ஆம்பியன்ஸில் வளர்ந்த பையன், அவனுக்கு என்னெல்லாம் ஹர்டில்ஸ் வரும், அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணும் இந்த லவ்ல ஜெயிக்கிறதுக்கு, அதை பற்றி தான் இந்த படம். இந்த படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சமாந்தா இருக்காங்க. சமாந்தா ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இவங்க ஒரு பெரிய ஒரு லெவலில் போவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட மற்ற காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசன்னா சார் இருக்காரு, கருணா சார் இருக்காரு, அண்ட் டிபி கஜேந்திரன் சார் இருக்காரு, மனுபாலா சார். இவங்க எல்லாம் போல நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்த சத்யஜோதிக்கு நான் கண்டிப்பாக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். And it was really nice working with all of them. Hi Behind Woods viewers. என் பேர் பத்ரி வெங்கடேஷ். நான் பானா காத்தாடியோட டைரக்டர். பானா காத்தாடி சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ஃபிலிம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேனர்ஸ் இன் தமிழ். மணிரத்னம் போன்ற மிகப்பெரிய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தியாகராஜன் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணாலே அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்கிரிப்ட்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் தியாகு சார் செலக்ட் பண்ண ஸ்டோரி நான் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு முழு நீள என்டர்டெய்னிங் ஃபிலிம். அந்த ஒரு பாயிண்டில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் இந்த திரைப்படத்தோட முழு நோக்கம். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தோட அடித்தரத்தில் இருக்கவங்க, அண்டர் வெளி ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள பற்றி பல திரைப்படங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்க ராயபுரமாக இருக்கட்டும், இல்லாட்டி மதுரையில் இருக்க கோரிப்பாளையமாக இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா எந்த ஊரை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியா இருக்கும் அந்த அண்டர் வெளி ஆஃப் த சொசைட்டி, சமுதாயத்தோட ரொம்ப கடைநிலை மனிதர்கள் வாழ்கிற இடம். அந்த இடங்களை பற்றி சினிமாவில் ஜென்ரலாக காட்டும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப கலவரங்கள் இருக்கும், அங்கே கத்தி வச்சுட்டு எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, அண்டர்வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக டார்க்காக தான் இதற்கு திரைப்படங்கள் போர்ட்ரேட் பண்ணியிருக்குது. நான் தவறுதலாக சொல்ல, பட் ஜென்ரலாக அதுதான் ஒரு பெர்செப்ஷனாக இருக்குது சினிமாஸில். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லையும் ஒரு பயங்கரமான லைஃப் இருக்குது. பீப்புள் லிவிங் தேர் ஆர் ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இடம் மட்டும் ரொம்ப கருப்பான ஒரு இருட்டான ஒரு இடம் அல்ல. அங்கே நிறைய சந்தோஷங்களும் நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் லைஃப்பில் இருக்குதுன்னு சொல்கிற திரைப்படம் தான் பானா காத்தாடி. பானா காத்தாடியில் பார்த்திங்கன்னா பானா காத்தாடியோட கதை சுருக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா, ரமேஷ் அப்படின்ட்டு +2 ஒரு 3 வருஷமாக எழுதிட்டுருக்க, நம்ம எல்லோரும் மாதிரியும் ஜோக்ஸ் பார்ட் படிக்கிறதுக்கு படிப்பு மேலே பெரிய விருப்பம் இல்லாத ஒரு இளைஞன் காத்தாடி இடுவதை தொழில் மாதிரி வச்சுட்ருக்கான். பானா காத்தாடின்ற உடனே இது இன்னும் வந்து வெண்ணிலா கபடி குழு எப்படி கபடி பற்றின படமோ, பானா காத்தாடி என்பது காத்தாடி பற்றிய திரைப்படம் என்று நினச்சிக்க வேண்டாம். திஸ் ஃபிலிம் இஸ் நாட் அபவுட் கைட் ஃப்ளையிங். காத்தாடி விடுவதை வாழ்க்கையாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு நபரின் கதை தான் இந்த பானா காத்தாடி.
ஒன்றும் இல்லைங்க, பானா காத்தாடினா பெரிய காத்தாடி. ஆகஸ்ட் 6th இந்த ஃபிலிம் த்ரூ த வேர்ல்ட் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டருக்கு போயிட்டு இந்த திரைப்படத்தை பாருங்கள்.